ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இளைஞர்களுக்கு குட் நியூஸ். மாதம் ரூபாய் 9,000 உதவித்தொகை யாருக்கு வாய்ப்பு பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுவதும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல இது போன்ற வீடியோக்களை அப்லோட் செய்யும்போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். மத்திய அரசு இளைஞர்களின் வேலை வாய்ப்பை அதிகரிக்கும் நோக்கில் பிரதம மந்திரி தேசிய தொழில் பழகுனர் திட்டத்தை நாடு முழுவதும் செயல்படுத்தி வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தொழிற்பயிற்சி முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதேபோல் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் இந்த முகாம் நடைபெற்று வருகிறது. இந்த தொழில் பழகுனர் பயிற்சியில் கலந்து கொள்பவர்களுக்கு அவரவர் கல்வி தகுதிக்கு ஏற்ப மாதம் ரூபாய் 9,000 முதல் 13,000 வரை உதவித்தொகை வழங்கப்படுகிறது. தற்போது இந்த திட்டம் தொடர்பாக சென்னை மாவட்ட இளைஞர்களுக்கு முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது. 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே பிரதம மந்திரி தேசிய தொழில் பழகுனர் முகாமிற்கு விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதில் தேர்வு செய்யப்படும் பயிற்சியாளர்களுக்கு குறைந்தபட்சமாக மாதம் ரூபாய் 9,000 உதவித்தொகை வழங்கப்படும். இது குறித்து சென்னை மாவட்ட ஆட்சியர் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை ஒன்று வெளியிட்டிருக்கிறார். சென்னையில் நடைபெற உள்ள மாவட்ட அளவிலான தேசிய தொழில் பழகுனர் முகாம் 9/2/2026 பிப்ரவரி 9, 2026 அன்று காலை 9:30 மணிக்கு கிண்டி அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் நடைபெற உள்ளது. இந்த முகாமை சென்னை மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகம், இந்திய அரசு மற்றும் தென்மண்டல திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் இயக்ககம் இணைந்து நடத்துகின்றன. இந்த முகாமில் அரசு மற்றும் தனியார் தொழில் நிறுவனங்கள் பங்கேற்று ஐடிஐ முடித்தவர்கள், மேலும் 8, 10, 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் ஆகியோரை தொழில் பழகுனர்களாக தேர்வு செய்ய உள்ளனர். பல்வேறு தொழில் பிரிவுகளில் பயிற்சி வழங்கப்படும். தொழில் பழகுனராக தேர்வு செய்யப்படும் பயிற்சியாளர்களுக்கு மாதம் குறைந்தபட்சமாக ரூபாய் 9,000 உதவித்தொகை மற்றும் தேசிய தொழில் பழகுனர் சான்றிதழ் வழங்கப்படும். இதுவரை NAC பயிற்சியை முடிக்காத அரசு மற்றும் தனியார் தொழில் பயிற்சி நிலையங்களில் தேர்ச்சி பெற்றவர்கள் இந்த இணையதளத்தில் பதிவு செய்து அசல் கல்வி சான்றிதழ்களுடன் இந்த முகாமில் கலந்து கொள்ளலாம். மேலும் தேசிய தொழில் பழகுனர் பயிற்சியை இளைஞர்களிடையே அதிகம் விருப்பப்படும் திட்டமாக மாற்றும் வகையில் மத்திய திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் துறை சமீபத்தில் முக்கிய பரிந்துரையை வெளியிட்டுள்ளது. அதன்படி தொழில் பழகுனர்களுக்கான உதவித்தொகையை 36% வரை உயர்த்த பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. இந்த பரிந்துரையின் அடிப்படையில் தற்போது வழங்கப்படும் ரூபாய் 5,000 உதவித்தொகை ரூபாய் 9,000ஆகவும், ரூபாய் 6,800 உதவித்தொகை ரூபாய் 12,300ஆகவும் உயர்த்தப்படும். இதன் மூலம் அதிகமான இளைஞர்களை தொழில் பயிற்சிக்கு ஈர்ப்பதும் பயிற்சியை இடைநிறுவதை குறைப்பதும் நோக்கமாக கொண்டுள்ளது. 2025 மே 19 நிலவரப்படி நாடு முழுவதும் 36 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 43.47 லட்சம் தொழில் பழகுனர்கள் 51,000 நிறுவனங்களில் பயிற்சி பெற்று வருகின்றனர். இதில் பெண்களின் பங்கேற்பு 20% எட்டியுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.